ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 15 வயது சிறுமியை ஆபாசமாக மார்பிங் செய்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த திமுக கிளை அவைத் தலைவரின் மகன் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். ஈங்கூர் செங்குளத்தைச் சேர்ந்த திமுக கிளை அவைத் தலைவரின் மகன் 24 வயது சுரேந்தர் 15 வயது சிறுமியின் போட்டோவை மார்பிங் செய்து ஆபாசமாக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சுரேந்தர் பிடிபட்டார். திமுகவினரின் வாரிசுகள் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகமாகியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரியில் பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தாளக்குடி வீராணமங்கலத்தைச் சேர்ந்த பிரைட்குமார் என்பவர் 17 வயதுடைய 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்தார். இதில் மாணவி கர்ப்பமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இளைஞர் மீது அளித்த புகாரின் பேரில் அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே +1 பயிலும் மாணவியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். 22 வயது இளைஞர் பிரேம்நாத் 17 வயது மாணவியை 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதில் கர்ப்பமான மாணவியை கடந்த மாதம் 3ஆம் தேதி பிரேம்நாத் திருமணம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 5 மாதம் கர்ப்பமான மாணவி பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்றதில் மருத்துவமனை நிர்வாகம் புகார் அளித்தது. இதனைத் தொடர்ந்து பிரேம்நாத் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். மணல்மேடு மேலநல்லூரை சேர்ந்த மாரிமுத்துவுக்கும் அக்களூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கும் நடைபெற்ற திருமணம் குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு குழுமத்திற்கு தொலைபேசி வாயிலாக புகார் சென்றது. இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு மாரிமுத்து மீது குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியின் மெத்தன போக்கால் பெண் குழந்தைகளின் முன்னேற்றம் தடைபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை சூளைமேடு பகுதியில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சூளைமேடு பாரதியார் தெருவில் பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு ஆபாசமாக பேசி தனியாக அழைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் கத்தி கூச்சலிட்ட நிலையில் புகாரின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவர் பிடிபட்டார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திறனற்ற அரசாக திமுக அரசு உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மீன் வியாபாரி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கடந்த 15ஆம் தேதி பக்கத்து வீட்டில் விளையாடச் சென்ற 10 வயதான சிறுமியை அங்கு வசித்து வந்த மீன் வியாபாரியான நல்லமுத்து என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளார். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நல்லமுத்துவை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியே விளையாடக்கூட செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.